பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா ஜெபத்தில் இருக்கிறீங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறீங்க, நல்லா கர்த்தரை நேசித்து அவருடைய சமூகத்தில் உண்மையுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஓடுங்க, கர்த்தருக்குள்ளே வளருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பைபிளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்கள், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். சில காரியத்தை நம்ம காத்திருந்து நெடுங்காலமாக அப்படியே நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையில் இது கிடைக்குமா, இது நடக்குமா, இது ஆகுமா என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு அது கிடைக்கிறதில்ல. ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். கண்டிப்பாங்க ஒரு ஜீவ விருட்சத்தின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நெடுங்காலமாய் காத்திருந்து இருதயத்தில் சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ, இன்றைக்கி ஆண்டவர் இறங்கி வருவார். உங்கள் இருதயத்தில் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். தைரியமாக இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருந்து இருதயத்தில் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். விரும்பினது இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும். ஜீவ விருட்சத்தை இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் தந்து, இந்த குடும்பத்திற்கு தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.